நவம்பர் 2. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இயேசுவை பின்பற்றுவது மதிப்பு. இன்றைய வேத பகுதி லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 33 வரை. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். குறிப்பு வசனம்: அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். லூக்கா 14:33. ரோனிட் ஒரு ஆன்மீக குடும்பத்திலிருந்து வந்தவள். ஆனால் கிறிஸ்தவர் அல்ல. ஆன்மீக விஷயங்களை பற்றிய அவர்களின் விவாதங்கள் வறண்டதாகவும் அறிவு சார்ந்ததாகவும் இருந்தன. நான் எல்லா பிரார்த்தனைகளையும் தொடர்ந்து ஜெபித்தேன், ஆனால் நான் கடவுளிடமிருந்து எந்த சத்தத்தையும் கேட்டதில்லை என்று அவள் கூறினாள். அவள் வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தாள். மெதுவாக சீராக அவள் இயேசுவை மேசியா என்று நம்பினாள். அந்த தருணத்தை என் இதயத்தில் ஒரு தெளிவான குரல் கேட்டது. நீ கேட்டது போதும், நீ பார்த்தது போதும், நம்ப வேண்டிய நேரம் இது என்று ரோனிட் அந்த குரலை குறித்து விவரிக்கிறாள். ஆனால் ரோனிட் ஒரு சிக்கலை எதிர்கொண்டாள். அது அவளுடைய தந்தையின் எதிர்ப்பு. ஒரு மலை வெடித்தது போல் என் அப்பா பதிலளித்தார் என்று அந்த நிகழ்வை அவள் நினைவு கூர்ந்தாள். இயேசு இந்த உலகத்தில் நடந்தபோது ஜனத்திரள் அவரை பின்பற்றியது. அவர்கள் எதை பார்த்து அவரை பின்பற்றினார்கள் என்பது தெரியாது. ஆனால் அவர் சீஷர்களை தேடினார். ஆனால் சீஷனாய் மாறுவதற்கு கிரயம் செலுத்தப்பட வேண்டியிருக்கிறது. இயேசு சொல்லும்போது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். அவர் கோபுரம் கட்டும் ஒரு உவமையை சொல்லுகிறார். அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு கணக்கு பாராமல் இருப்பானோ என்று கேட்கிறார். நாம் உண்மையில் குடும்பத்தை வெறுக்க வேண்டும் என்பது இயேசுவின் கருத்து அல்ல. மாறாக எல்லாவற்றை காட்டிலும் நாம் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று வலியுறுத்துகிறார். ரோனிட் தனது குடும்பத்தை ஆழமாக நேசிக்கிறாள். ஆனால் எவ்வளவு விலையானாலும் இயேசுவை பின்பற்றுவது மதிப்புக்குரியது என்று நான் நினைத்தேன் என்று சொல்லுகிறாள். இயேசு உங்களை வழி நடத்தும் போது அவரை பின்பற்ற
நீங்கள் எதை விட்டுக் கொடுக்க வேண்டும்? இயேசு உங்களுடைய வாழ்க்கையின் எந்த கட்டத்தில் நிஜமாய் உங்களுக்கு வெளிப்பட்டார்? அவரை பின்பற்றுவதற்கு நீங்கள் என்ன கிரயம் செலுத்த வேண்டியிருந்தது? அன்பான தகப்பனே, இந்த உலகம் கொடுக்கும் அனைத்தையும் காட்டிலும் உம்முடைய குமாரனை பின்பற்ற பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை எனக்கு அருள் செய்யும். ஆமென்.